ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கிற சீஸி மேகி மசாலா அந்த ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு வானல் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பீஸ் வந்து சீஸ் எடுத்துக்கோங்க. சீஸ் ஷீட் தான் நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நான் 5 பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து வானலில் வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மயோனிஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எத்தனை மேகி எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 4 பேக்கெட் மேகி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி மயோனிஸ் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி டொமேட்டோ கெச்சப் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய சேர்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. ரெண்டுமே வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மேகி மசாலா வந்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் இருக்கிற அந்த மேகி மசாலாவையும் இதில் வந்து பிரித்து சேர்த்துக்கோங்க. நீங்கள் மேகி, இப்பி, டாப் ரோமன் நூடுல்ஸ் இந்த மாதிரி எது வேணாலும் எடுத்துக்கலாம். நாங்கள் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து இப்பி நூடுல்ஸ் தான் நாங்கள் எடுத்திருக்கோம். ஸோ 4 நூடுல்ஸ் எடுத்துருக்கிறதுனால அந்த 4 பேக்கெட்டோட மேகி மசாலாவையும் அதில் வந்து நாங்கள் சேர்த்துக்கிறோம். அந்த பேக்கெட்குள்ளேயே கொடுத்துருக்கிற மசாலாவை எல்லாம் சேர்த்துக்கோங்க. இந்த சீஸி மேகி மசாலா வந்து இப்போ ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ 4 பாக்கெட் மசாலாவையும் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு அரை டம்ளர் வந்து பால் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த க்ரீமியாக வரும். ஸோ அரை டம்ளர் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்களே ரொம்ப லேட் தான், பட் இருந்தாலும் இப்போ செஞ்சிட்டோம். இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணாலே இந்த ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற இந்த வைரல் சீஸி மசாலா, மேகி மசாலா தான் வந்து வீடியோவாக வந்துட்டுருக்கு. ஸோ அதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ணோம். இந்த டைமில் வந்து நீங்கள் மேகியை வந்து சுடு தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்து போட்டாலும் சரி, இல்லை இதுலேயே வந்து மேகியும் எடுத்து போட்டுக்கிட்டாலும் சரி. 2 ஆப்ஷன் இருக்குது. 2 மாதிரியுமே செய்யலாம். நாங்கள் வந்து இதுலேயே போட்டு வேக வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணதுனால ஒரு டம்ளர் நான் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் மேகியை தனியாக வந்து சுடு தண்ணியில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தண்ணி சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தாலே தெரியுது ரொம்ப சீஸியாக க்ரீமியாக இருக்கிற மாதிரி இருக்குது. உப்பெல்லாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நமக்கு ஆல்ரெடி மேகி மசாலாலேயே வந்து எல்லா உப்பெல்லாம் இருக்கிறதுனால உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மேகி வந்ததுக்கப்புறம் அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது தான். கடைசியாக வந்து இதில் வந்து சில்லி ஃப்ளேக்ஸும் ஒரிகானோவும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். நாங்கள் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், நல்லா சீஸியாக க்ரீமியாக வந்து மேகி மசாலா வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம நிறைய சாப்பிட முடியாது. ஸோ ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் டைமு அந்த மாதிரி டைமுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஏன்னா சீஸ் நிறையா இருக்கிறதுனால நிறைய சாப்பிட முடியாது. சீஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறவங்க 2 கூட சாப்பிட்லாம். இப்போ பவுலில் வந்து மாற்றி வச்சு குழந்தைங்கக்கிட்ட கொடுத்தோம். அவங்க ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலி வந்து வைரலாக போயிட்டுருக்கிற சீஸி மசாலாவை நாங்கள் செஞ்சு பார்த்துட்டோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட் பண்ணுங்கள்.